புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பிரச்சனை இருக்கு. வேட்பாளரா இருக்கிறது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஆனா நான் எப்படி நான் பாக்குறீங்க, நம்ம கட்சியில இருக்க பேர் போனவங்க வந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அதனாலதான் நான் கட்சி விட்டு போயிட்டு பல எல்லாரும் ஒரே அதாவது எந்த கட்சியில இருந்தாலும் கட்சி விட்டு போனவங்க ஏதாவது ஒரு குறைய சொல்றதுன்றது வந்து வழக்கமா காலகாலமா நடக்கிறது. அதை வந்து நம்ம கேள்வியே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வேட்பாளராக இருக்கும்போது அண்ணன் உங்ககிட்ட தான் நேரடியா சொன்னாரா, ஏதாவது பேசிட்டு அண்ணன் வந்து அவரு தமிழ்நாட்டுக்கு என்ன வியூகம் வகுத்திருக்காரோ அந்த வியூகத்துப்படி வந்து செயல்படுங்கிற வழிகாட்டுதல் மட்டும் சொல்லியிருக்காரு. தாவேகா உங்களுக்கு எவ்வளவு பெரிய போட்டியா இருக்கும்? இல்ல, தாவேகா வந்து நாம் தமிழருக்கு போட்டின்றதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு அவமான சின்னமா தான் நான் கருதுறேன். அதாவது வந்து இவ்வளவு நாளா வந்து நம்ம வந்து முற்போக்கு மாநிலம், இவ்வளவு படிச்சிருக்கிறோம், நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா வந்து பரவி இருந்தது. அது வந்து இந்த திராவிட ஆட்சியில வந்து சுயத்தமிழ் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்து நார்த் இந்தியன்ஸே பார்த்து ஏளனம் செய்யற அளவுக்கு தான் வந்து தாவேகாவுடைய அரசியல் மாநாட்டில் நடக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் வந்து நம்ம காட்சி ஊடகத்துல பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த விதத்துல வந்து தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் வந்து இவ்வளோ ஒரு பிற்போக்கானவங்களா, நம்ம தலை குனிகிற அளவுக்கு வந்து ஒரு கட்சி செயல்பட்டு இருக்குன்னா அது உலக அரசியல் வரலாற்றுலேயே வந்து தாவேகாவை தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால வந்து அது நாம் தமிழருக்கு நான் போட்டியாக பார்க்கல, நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து அது ஒரு இழிவாக தான் நான் கருதுறேன். முன்னாடி எல்லாம் வந்து திமுகவை தான் வந்து நாம் தமிழர் எதிர்த்து இருந்தாங்க. இப்போ வந்து திமுகவோட பிடி மாதிரி விஜய் எதிர்க்கிறீங்களா? அதாவது எத்தனை கட்சிக்கு தான் ஒரு கட்சிக்கு பி டீமா இருக்க முடியும்? அது வந்து எல்லா கட்சிக்கும் ஒரே கட்சி பி டீமா இருக்க முடியும்? ஒன்று அவங்க முட்டாளா இருக்கணும், இல்லை அதை சொல்றவங்க ஏதாவது வாயில வந்ததை வதந்தியை பரப்புற, காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டமா இருக்குமே தவிர அதுல உண்மையா இருக்க எந்தவித 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகாங்கிறது வந்து நாம் தமிழருக்கு போட்டின்றதே கிடையாது. ஏன்னா நாம் தமிழ்ல இருக்கிறவங்க வந்து கொள்கையை பேசுறவங்க எதையும் உறுதியா சந்திக்கக்கூடாங்க. ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அதையே வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அந்த கட்சி தலைவருக்கு தான் வந்து திறமை இல்லை, ஒரு தகுதி இல்லைன்னு பார்த்தா அந்த கட்சியில யாருக்குமே இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னாடி நின்று அவங்கள பாதுகாக்கிறதா வந்து உலக வழக்கம், அது மனிதாபிமானம் கூட. அதை பத்தியே சிந்திக்கவே தயாரா இல்லாதவங்க கிட்ட அப்ப அவங்க கிட்ட வந்து மூலங்கிறது 1 கிராமாவது இருக்கான்ற கேள்விதான் எனக்கு கேட்க தோணுதே தவிர, ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு பிடிஎமா ஒருத்தவங்க செயல்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த கட்சியை ஒரு இழிவான கட்சின்னு சொல்றேன், அதை ஒழிக்க எதுக்கு ஒரு பிடிஎம்? ஸோ அதுல வந்து முற்றிலும் வந்து அது ஒரு பொய்யான ஒரு வதந்தி தான். ஏன்னா நாம் தமிழர் வந்து இவ்வளவு, ஏன்னா 2016 நம்ம முதல் தேர்தலை சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு எதிரான பல அவதூறுகளை வந்து திராவிட கட்சிகள் வந்து விட்டு காணொலியை வந்து கட் பண்ணி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒன்றும் அவங்களால சாதிக்க முடியல. ஸோ அடுத்தது 21ல் இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக பண்ணுறாரு, அது பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க, அதுலேயும் ஒன்றும் சாதிக்க முடியல. ஸோ இப்போ வந்து எதை ஒன்றே வந்து வெளிப்படையாக பேசுறது, ஏதாவது வந்து தேர்தல் அரசியலில் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் வந்து பேச தயங்குற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுகிற ஒரே அரசியல் தலைவர் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்தை அவங்களால தாங்க முடியாம, எதிர்கொள்ள முடியாம தான் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி விடுறாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து கடைசி நேரங்கள்ல வந்து விலை கொடுத்து வேட்பாளர்களை வாங்க பார்க்கறதும் வேட்பாளர்களை மிரட்டுறதும் இருக்குது. உங்களோட மிரட்டல் வந்து என்ன பண்ணுங்க? நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை மிரட்டுற அளவுக்கு வந்து யாரும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள் வந்து மொத்த கட்சியில இருக்கிற ஒரு பணத்துக்காக வந்து வேட்பாளர் ஆனவங்க கிடையாது. உயிரே போனாலும் வந்து கொடுத்த வேலையை வந்து செய்யணுன்றவங்க தான் வேட்பாளர் மட்டும் கிடையாது. கட்சியில தேர்தலுக்காக வேலை செய்யற கட்சி
உறவுகளும் வந்து அப்படிதான். நீ வேட்பாளரை மிரட்டுறது அடுத்த விஷயம், கட்சியில வேலை செய்யற ஒரு பூத் லெவல்ல உட்கார ஒரு முகவரை கூட வந்து எந்த கட்சிக்காரங்களும் மிரட்ட முடியாது. அந்த அளவுக்கு வீக்னஸான ஆளுங்க யாரையும் கட்சியில கிடையாது. வெற்றி பெற வாழ்த்துறோம். நன்றிங்க.